guys, welcome to Cine News. Superstar in கூலி ஷூட்டிங் ஓவர் ஆகிடுச்சாம். எப்போ ரிலீஸ் தெரியுமா? அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வீடியோட வெளியிட்டு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் கூலி. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 171வது படமாக அமைஞ்சிருக்கு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகின்றார். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு உள்ளதுன்னு சொல்லலாம். இந்நிலையில படத்தின் படப்பிடிப்பு பணிகள் முடிவடைந்து விட்டதாகவும் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்காங்க. எங்க பார்த்தாலுமே இணையத்துல கூலின்னு சொன்னாலே நிறைய பேர் பார்க்குற மாதிரி இந்த படம் இப்போ எல்லா இணையதளங்களையும் சர்ச்சிங் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுனா, ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள ஒரு பேன் இந்திய படமாகவும் கூலி படம் அமைஞ்சிருக்கு. சூப்பர் ஸ்டாரை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். இந்த படத்துக்கு சன் பிக்சர்ஸ் தான் தயாரிப்பு நிறுவனம் என்ற தகவல்கள் வந்ததிலிருந்தே ரஜினிகாந்த் ரசிகர்கள் தீபாவளி கொண்டாடும் அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. காரணம் காம்பினேஷன் அப்படி. படத்தை இந்திய அளவில் கொண்டு சேர்க்க ஏதுவாக நட்சத்திரங்களையும் படத்தில் களமிறக்கியுள்ளதால் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்காக எந்த எல்லைக்குமே செல்ல தயாராக இருக்கும் தயாரிப்பு நிறுவனம் என்றாலே அது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் மட்டும்தான். இதனால படம் கன்ஃபார்மா வெற்றி, அதிலுமே சந்தேகம் வேண்டாம் என சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் செம ஜோலியாக உள்ளார்கள். அதே நேரத்தில் படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்பதால் படத்தை உருவாக்குவதில் இயல்பாகவே லோகேஷ் கனகராஜுக்கு அழுத்தம் ஏற்பட்டு விடுகிறது. காரணம், ஏற்கனவே கார்த்திக், கமல், சூர்யா, விஜய் என அவர்கள் அனைவரது திரை வாழ்க்கையில் சம்பவம் செய்து வைத்துள்ளார் லோகேஷ் கனகராஜ். அப்படி இருக்கும்போது அதில் எங்காவது கொஞ்சம் மாஸ் குறைந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை ஒரு வழி செய்து விடுவார்கள். அது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏற்கனவே படப்பிடிப்புக்கு இடையில் ரஜினிகாந்த் தான் ஏற்கனவே செய்த திட்டத்தின்படி செய்து கொண்ட அறுவை சிகிச்சைக்கு லோகேஷ் கனகராஜ் மீது பழியையும் போட்டார்கள். அதன் பின்னர் லோகேஷ் கனகராஜ் அதிகாரப்பூர்வமாக விளக்கம் கொடுத்த பின்னர் தான் ரசிகர்கள் கூட அமைதியானார்கள். இப்படியான சூழ்நிலையில் படத்தின் மொத்த படப்பிடிப்பும் முடிவடைந்து விட்டதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. மேலுமே இதற்காக வெளியிடப்பட்ட வீடியோவில் லோகேஷ் கனகராஜ் ஆக்ஷன் சொல்லும் போது ஆக்ஷன் சார் என கூறுகிறார். அதை உன்னிப்பாக கவனித்த ரஜினிகாந்த் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை பாராட்டி வருகிறார்கள். படத்தில் ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜை பாராட்டி வருவதோடு படத்தில் அனைவருக்கும் சண்டை காட்சிகள் இருக்கிறது என கூறப்படுது. எனவே இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சிகளுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கலாம். மேலும் படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்கிறார் என்பதால் படத்தின் பாடல்களுக்காக ரசிகர்கள் காத்துட்டே இருக்காங்க. அதே போல படத்தில் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டுள்ளது என கூறப்படுகிறது. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் 2 படத்துக்கான படப்பிடிப்பிலும் ஈடுபட்டு வர்றாரு. சூப்பர் ஸ்டார் தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகளாவதால் கூலி படத்தை கொண்டாட அவரது ரசிகர்கள் காத்து கொண்டே இருக்காங்க. அப்படி இருக்கையில் இப்படி ஒவ்வொரு அப்டேட்டாக வந்து கொண்டு இருக்கும்போது ரசிகர்களுக்குமே ரொம்ப குஷியாக இருக்கு. இந்த வீடியோ பார்த்ததும் இன்னுமே ரசிகர்கள் குஷியாகிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் டீசர் வந்து லோகேஷ் கனகராஜோட பர்த்டே அண்டு தான் வெளியாகும்னு சொல்லப்படுது. ஆனாலும் அது வெளியாகாமல் ரசிகர்களுக்கு ரொம்ப சோகத்தை கொடுத்துருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களை ரொம்பவே குஷிப்படுத்தியிருக்காங்க படக்குழு. கண்ணா இது எப்படி இருக்குன்ற மாதிரி சைலண்டாக இருந்து சமூகம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ இணையத்தில் ட்ரெண்டிங்கே கூலி படம் தான். எங்கே பார்த்தாலும் கூலி 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 தான் என்று சொல்கிற அளவுக்கு எல்லா பக்கம் திரும்பினாலுமே ரஜினியை பற்றியும் லோகேஷ் கனகராஜையும் பற்றி தான் பேச்சு அடிபட்டுட்டே இருக்கு. நாங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறதுக்காக. இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்க. தேங்க்யூ, பாய்.